கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறான். இந்த இரவு வேளையிலே ஒரு சிறு வசனத்தை வாசித்து ஆண்டவருடைய நாமத்தை சற்று நேரம் தியானிப்போம். காட்டு மரங்களின் கீச்சிலி போல் எந்த நேசரதோ நிற்கிறார். காட்டு மரங்களின் கீச்சிலி போல் எந்த நேசரதோ நிற்கிறார். நாமம் ஊற்றுண்ட பரிமளமே இன்பரசத்திலும் மதிமதுரம். நாமம் ஊற்றுண்ட பரிமளமே இன்பரசத்திலும் மதிமதுரம். இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லிலி புஷ்பவுமா, பதினாயிரங்களில் சிறந்தோ, பதினாயிரங்களில் சிறந்தோ. பாரீரருணோதயம் போல் உதித்து வரும் இவர் யாரோ, முகம் சூரியன் போல் பிரகாசம், சத்தம் பெருவெள்ள இரைச்சல் போலே. முகம் சூரியன் போல் பிரகாசம், சத்தம் பெருவெள்ள இரைச்சல் போலே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 10,000 பேர்களில் சிறந்தவர். அவருடைய நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம் போல இந்த உலகமெங்கும் இன்று வாசனை வீசிக்கொண்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து என்கிற நாமம் ஒரு பரிமள தைலத்திற்கு ஒப்பாக வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பரிமள தைலம், இந்த இயேசு ஆகிய இந்த நாமம் உலகமெங்கிலும் பரிமளத்தி கொண்டிருக்கிற இந்த வேளையில ஸ்தோத்திரம். அவரை நம்புகிற விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு அது ஒரு பரிமள தைலமாகவே இருக்கிறது. கிறிஸ்துவின் வாசனையாக, கிறிஸ்துவின் நற்கந்தமாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 1 - 4 வரையிலோ வசனத்தை வாசித்து தியானிப்போம். நான் சாரோனின் ரோஜாவும் பள்ளத்தாக்குகளின் லீலி புஷ்பமும் ஆயிருக்கிறேன். முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்திற்குள்ளே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறாள். காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சிலி மரம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரருக்குள்ளே என் நேசர் இருக்கிறார். அதன் நிழலில் வாஞ்சையாய் உட்கார்கிறேன். அதன் கனி என் வாய்க்கு மதுரமாயிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, இந்த நாளும் கூட ஸ்தோத்திரம். இந்த இடத்துல சொல்லப்பட்டபடி நான் சாரோனின் ரோஜாவும் பள்ளத்தாக்களின் லீலி புஷ்பமும் ஆயிருக்கிறேன். முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்திற்குள்ளே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறாள். ஆண்டவர் நம் மனிதர்களை பற்றி சொல்லும்போது நான் சாரோனின் ரோஜா, பள்ளத்தாக்கில் உள்ள அந்த லீலி புஷ்பங்களை போல் இருக்கிறேன் என்று சொல்கிறார். ஸ்தோத்திரம். பள்ளத்தாக்குகளில் பூக்களை பார்த்தோம்னா நமக்கு அதை பார்க்கவே அழகாக இருக்கும். அவ்வளோ அழகாக இருக்கும். பள்ளத்தாக்குகளான அந்த இடங்களில் போய் பார்த்தோம்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கிராமப்புறங்களில் போய் அந்த தோட்டங்கள்லாம் அந்த பள்ளத்தாக்கான இடங்களில் அந்த காலங்களில் போய் பார்த்தோம்னா பூக்கள் பூக்கிற காலத்தில் பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே போல் நான் பள்ளத்தாக்களுக்குள்ள லீலி புஷ்பமாக இருக்கிறேன்னு சொல்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரருக்குள்ளே நேசர் இருக்கிறார். அதன் நிழலிலே வாஞ்சையாய் உட்காருகிறேன். அதன் கனி என் வாய்க்கு மதுரமாய் இருக்கிறது. முள்ளுகளுக்குள்ள லீலி புஷ்பம் பாருங்க, முள்ளுகளுக்குள்ள லீலி புஷ்பம் எப்படி இருக்கு. ரோஜா பூ போன்ற பூவெல்லாம் பார்த்தீங்கன்னா முள்ளு தான் அதோட செடி. அதோட செடி முள்ளு தான். ஆனால் ரோஜா அழகான வாசனை கொடுக்கக்கூடிய ஒரு பூ. அந்த பூவுக்கு அந்த பூ போய் எங்கே போய் வாழ்க்கப்பட்டிருக்கு? அந்த முள்ளு செடியில் தான் வாழ்க்கப்பட்டிருக்கு. இது அந்த ரோஜா பூவாக தேர்ந்தெடுக்கலை. அந்த வாழ்க்கை ஆண்டவர் அந்த ரோஜா பூ தானாக போய் அந்த முள்ளில் நான் பூத்துக்கிறேன்னு தேர்ந்தெடுக்கிறேன். அந்த அழகான அந்த பூவை
அந்த முள்ளு செடியில் தான் கொண்டு போய் வைக்கணும்னு சொல்லி ஆண்டவருடைய திட்டம். இதுபோல் நம்ம வாழ்க்கையிலையும் நமக்கு ஆண்டவர் கொடுக்கப்பட்டிருக்கிறதான ஒவ்வொரு நாளும் இந்த முட்களை போல், இந்த முட்செடியில் போல் நாம் ஒரு ரோஜா பூவாக இருக்கும். இந்த ரோஜாவை போல் இருந்து நாம் ஆண்டவருக்கு மனம் குமளக்கூடிய ஒரு பூவாக இருக்கும். சில வேளைகளில் இந்த முள் காற்றுக்கு அசையும் போது அந்த இதழ்களெல்லாம் கீறி விட்டுரும். அந்த பூவாவுடைய அந்த ரோசாவினுடைய அந்த இதழ்களை அப்படி கிழிச்சு விட்டுரும். பாருங்க, அது வேதனைப்படத்தான் செய்யும். ஆனாலும் அந்த முள் செடியை விட்டு அதனால் என்ன செய்ய முடியாது, வேற ஒரு செடியில் போய் ஒட்டிக்கிற முடியாது. இந்த செடியை விட்டுட்டு நான் வேற ஒரு செடிக்கு போயிடுறேன்னு சொல்லி தன்னால் போயிட முடியாது. இது போல் நீங்களும் நானும் எவ்வளோதான் முள்ளினால் குத்தி கீழி இந்த உலக மயக்கங்களினாலேயோ இல்லை சாத்தான்கள் சொல்லக்கூடிய தந்திரங்களுக்கோ, இந்த தந்திரங்களுக்கு நம்மளை ஆட்படுத்தி நம்மளை வேதனைப்படுத்தினாலும் கூட நாம் அந்த லீலி புஷ்பமாகிய சாரோனின் ரோஜாவாகிய அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விட்டு நம்மால் ஒரு நாளும் பிரிக்கவே முடியாது. அது குத்துப்பட்டுக்கிட்டே கூட அது கிழிச்சு தொங்குனாலும் சரி அங்கேயே தான் இருக்கும். அது போலவே அன்பார்ந்தவர்களே, நமக்கு அநேக வேதனைகளும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவருடைய நாமத்தில் சில சோதனைகள் வரத்தான் செய்யும். அந்த முள் எப்படி சோதனையை சகித்து கொண்டு, அந்த வேதனையை சகித்து கொண்டு அந்த முள் செடியில் மறுபடியும் அழகான பூக்களை கொடுக்கிறதோ, பூத்து வருகிறதோ, அதுபோல் நாமும் அநேக ஆவிக்குரிய மக்களை, ஆவிக்குரிய பிள்ளைகளை, இன்று ஆவிக்குரிய விதைகளை விதைப்போம். தேசத்திலே அநேக லீலி புஷ்பங்களாகவும் ரோஜா பூக்களைப் போலவும் சாரோனின் ரோஜாவை போலவும் மனம் தரக்கூடிய அந்த நல்ல செடிகளைப் போல அநேகருக்கு நாம் பலன் கொடுப்போம், மனம் கொடுப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த கர்த்தருடைய நாமம் எப்படி பரிமள தைலமாய் வீசுகிறதோ அதுபோல கிறிஸ்துவின் நற்கந்தமாக இருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் கிறிஸ்துவின் நற்கந்தமாக இருப்போம், கிறிஸ்துவின் வாசனையை உலகத்துக்கு கொடுக்கிறவர்களாக இருப்போம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். இந்த நாட்டில் இந்த சிறு தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட இந்த வேத பகுதிக்குள்ளே சொல்லப்பட்டபடி நம் ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வேதனையான இந்த முட்செடியில் நமக்கு அனுப்பப்பட்டது, நாம் அனுகிரகிக்கப்பட்டிருக்கோம். ஸ்தோத்திரம். ஆனாலும் அந்த முட்செடியை விட்டு நம்மால் நீங்க முடியாது. நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை நாம் ஓடி முடிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென்.